சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே ஆனால் வெஜிடபிள்ஸு அப்புறம் க்ராசரிஸ்லாம் வாங்குறதுக்காக கிளம்பிடுவோம். இல்லை வீடு க்ளீன் பண்ணுறது இப்படி தான் போவோம் வீக்கெண்ட் ஆனா. இன்றைக்கும் அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே முடிச்சுட்டு நான், நீரோட அப்பா எல்லாருமே வந்து கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம ஊர் பாருங்கள், காலையில் மதியம் சாயந்தரம் எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால கூட்டத்தையே காணோம், ஆளுங்களே இல்லை அவ்வளோவா. இந்த சூப்பர் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டில் எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நடந்தே வந்துடுவோம். இந்த லிடில் இங்கே தான் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குவோம். இங்கே வந்து அதான் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் நம்ம ஊரில் அந்த மோர்லலாம் பெனிஃபிட்ஸ்லாம் தராங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தால் அப்பப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள், காமனாகவும் ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்கள் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக போனஸ் ஆஃபர்ஸு அந்த மாதிரிலாம் கூட நிறைய கிடைக்கும். இந்த ஊருக்கு வந்த புதுசில் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பக்கத்துலேயே இருந்தாலும் நான் தனியாக வரவே மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். இல்லை எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுனால ஸ்டார்டிங்லலாம் வந்து தனியாக எங்கேயும் போக மாட்டேன். பட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார், நீ தனியாக போ, கற்றுக்கோ எல்லாத்தையும் சொல்லி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் தனியாக எங்கே போனாலும் தனியாக போயிட்டு வந்துடுவேன் மேனேஜ் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் வந்தாலும் இது ஒரு ரொட்டீன். எனக்கும் நேராக அந்த பேக்கரி செக்ஷன் போயிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கிட்டு தான் வருவோம். இன்றைக்கும் அப்படி தான் போயிட்டு அதில் வந்து வாங்கிட்டு இங்கே லிடில் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே தான் வந்து இந்தியன் மார்க்கெட் இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம ஊர் காய்கறிகள்லாம் அங்கே தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் நடந்தே. இங்கே ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்கே வந்து €28. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான பட்ஜெட்னால் வச்சுக்கலாம். பழங்க அப்புறம் எக்ஸ் அந்த மாதிரி வாங்கினதுக்கு. அப்புறம் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரைஸ்லாம் வந்து என்ன ப்ரைஸில் வரும்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 5 கிலோ வந்து €14 போட்டிருக்காங்க. அது வந்து ஆஃபரில். இந்த 10 கேஜிஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து €30. ஒரு ஈரோ வந்து நீங்கள் இன்றைக்கி காசுபடி ஒரு 90 ருப்பீஸ் நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு. ஸோ ஒரு 5 கேஜி வந்து 15 யூரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம ஒரு காசுக்கு 5 கிலோ அரிசி வந்து 1400 அந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பருப்புங்களாம் தான் வந்து ஒரு 2 டைம்ஸ் அதிகமாக அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது சேம் ப்ரைஸில் இருக்க மாதிரி தெரியும். வெஜிடபிள்ஸு இந்த மற்றது எல்லாமே வந்து 5 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் தெரியும். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு நம்ம ஊரை மாதிரி பையில் போட்டு வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு.